بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: سئل عن أكثر ما يدخل الناس الجنة، قال: تقوى الله وحسن الخلق. وسئل عن أكثر ما يدخل الناس النار، قال: الفم والفرج. ரவாஹு திரிமிதி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் பிறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நெல்லருள் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் போகணும், எல்லாரும் சொர்க்கம் போகணும், நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் சொர்க்கம் போகணும். அப்படி எல்லா மக்களும் சொர்க்கம் போறதாக இருந்தா அதுக்குரிய அமலை கொஞ்சம் சொல்லித்தாங்களே. மக்கள்ல
அதிகமானவங்க சுவர்க்கம் போறதுக்குரிய அமலை சொல்லித்தாங்க. யார் சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுக்குறான். ரெண்டு விஷயம். சொர்க்கம் போகணுமா? சொர்க்கம் போகணுமாக இருந்தா ரெண்டு விஷயம். ஒன்று என்னது? தக்வல்லாஹ், அல்லாஹ்ட பயம். அல்லாஹ்ட பயம் உள்ளத்துல இருக்கணும். அல்லாஹ்ட பயம் சொல்றது பாப்பா பார்த்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு விதமாக, உம்மா பார்த்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு விதமா நடக்கிற, 4 பேர் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு விதமா நடக்கிற, தனியாயிட்டா வேறொரு விதமா நடக்கிற, இது இல்ல. எல்லா நிலையிலும் ஒரே நிலையாக, அது வாப்பா பார்த்தாலும் சரி, பொண்டாட்டி பார்த்தாலும் சரி, பிள்ளை பார்த்தாலும் சரி, உசக்கோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ற ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட வாழ்வது. ஊர்ல இருந்தா ஒரு விதம், வெளியூர்ல போன ஒரு விதம், தனிமையில இருந்த ஒரு விதம், கூட்டா இருந்த ஒரு விதம், இப்படி அல்ல. தக்வா என்று சொல்றது எந்த நேரமும் உள்ளத்துல இருக்கணும் என்ற ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனை உள்ளத்துல இருக்கிறவங்க எங்க போவாங்க? சொர்க்கம் போவாங்க. அல்லாஹ்ட பயம், தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஹுஸ்னுல் குலுக். என்னது? நல்ல பண்பு, நல்ல குணமாக இருக்கிறவர், நல்ல தன்மையோட வாழ்பவர், யார பத்தியும் கேவலமா நினைக்கிறல்ல, யார மானத்திலையும் விளையாடல்ல, யார பத்தியும் குறை பேசல்ல, யார வாழ்க்கையும் பிரிச்சு போடல, யார சொத்தையும் களவாண்டல்ல, நல்ல குணத்தோட வாழ்றார். மேலானவர்களே, இந்த ரெண்டு விஷயம், ஒன்று தக்குவா, இரண்டாவது நல்ல குணம். இந்த ரெண்டு குணமும் யார வாழ்க்கையில இருக்குமோ இவர் சொர்க்கம் போவாரு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் தொழுகிறோம் தான், நோன்பு குடிக்கிறோம் தான், ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறோம் தான், சதகா கொடுக்கும் தான். இருந்தாலும் எங்களோட கல்பு இன்னும் சீராகல்ல. கல்புல ஊத்த இருக்கு, கல்புல இன்னும் வெளிச்சமாகல, கல்பு ஈட்டி. தஹஜ்ஜுத் தொழுவாரு, பக்கத்து வீட்டானோட நல்ல முறையில இல்ல. தஹஜ்ஜுத் தொழுவாரு, ஊத்தே ரோட்ல கொண்டு போடுவாரு. தஹஜ்ஜுத் தொழுவாரு, காந்தஞ்ச ரோட்டு கூடுவாரு. வேளாணவர்களை இஸ்லாம் என்ன? இஸ்லாம் தொழுகையோட முடிஞ்சிட்டா, இஸ்லாம் ஜகாத்தோட முடிஞ்சிட்டா, இஸ்லாம் ஹஜ்ஜோட முடிஞ்சிட்டா. குர்ஆன் எங்களை பார்த்து எப்படி பேசுது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமான முறையில நுழைஞ்சுக்கோ. முஸ்லிம்டா யாரு? முஸ்லிம் சொல்றவரு 5 நேரம் தொழுகிறாரு, ஜுப்பா போட்டிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு, தொப்பி போட்டிருக்கிறாரு, முன்சப்ல வந்து உட்கார்றாரு, இவரா முஸ்லிம்? இவரா முஸ்லிம்? இது ஒரு பாட். தொப்பி போடுறது, தாடி வைக்கிறது, ஜுப்பா போடுறது, இது ஒரு பாட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு டெஃபினேஷன் பண்ணினார்கள். முஸ்லிம்டா யாருன்றதை சொல்லி தந்திருக்கிறான். அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இவன் தான் முஸ்லிம். சுருக்கமா சொல்ல போனா, முஸ்லிம் என்று சொல்றவன் மண்ட குத்தி இல்லாதவனா இருக்கணும். இன்னொருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணப்படாது, இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணப்படாது, இன்னொருத்தனை தொந்த
இவன் முஸ்லிம். மேலானவர்களே, யார உள்ளத்தையும் உடைச்சிடக்கூடாது, யாரை பத்தியும் கேவலமா நினைச்சிடக்கூடாது. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையில யார உள்ளத்தையும் நோகடிக்கல, யார மனசையும் நோகடிக்கல, யார கண்ணில இருந்து கண்ணீர் வர வைக்கல, யார மானத்திலே விளையாடல, யார பத்தியும் அங்க இங்க சீரழிக்கல. இன்னைக்கு நாங்க நீங்க ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைச்சிட்டா போதும், ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைச்சா போதும், அவன் மானத்துல விளையாடியாச்சு, 4 பேருக்கு சொல்லியாச்சு, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் 1000 அமல்கள் செஞ்சு வாழ்க்கையில அமல் செஞ்சு நல்லவனா இருந்து இன்னொரு தவறு வந்தா அந்த குறையை தூக்கி பிடிக்க வேணும். இந்த அதைத்தான் தூக்கி பிடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. கொண்டு வந்து வச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை தொழுகிறதுக்கு முன்னுக்கு வரான். கவனமா கேளுங்க. அந்த ஜனாசாவை தொழுகிறதுக்கு முன்னுக்கு வார நேரத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழுக வேணாம், இவன் அவ்வளவு கிளியர் இல்ல, வாழ்க்கையில மோசமா நடந்தோட்டே, அதனால இவனை நீங்க தொழுக வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா என்ன சொல்றாரு இவரு, நீங்க என்ன சொல்றீங்க, யாரு சரி இவருடைய நிலவொன்னு சொல்ல மாட்டீங்களா, யாரு சரி இவருடைய நிலவொன்னு சொல்ல மாட்டீங்களா? துடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துடிக்கிறாங்க, யாராவது ஒரு நலவை சொல்லுங்களே. பின்னால இருந்து ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இவரை பத்தி எனக்கு தெரியும், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிற நேரம் கண் முழிச்சு விழித்திருந்து அல்லாஹ்வுடைய பாதையில சொத்துக்களை பாதுகாத்த ஒரு மனிதர் இவரே என்று அந்த சஹாபி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, இது போதும், இது போதும், இன்னா அஸ்ஹாபக அன்னக ஃபின்னார், இன்னா அஸ்ஹாபக யظنون அன்னக ஃபின்னார். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை நண்பர்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நீ நரகவாதி என்று, உன்னை நண்பர்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற நீ நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சாட்சி சொல்றேன், நீ நரகவாதி அல்ல, நீ சுவர்க்கவாதி என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை தொழுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துடிச்சாங்க. ஒரு நன்மையை யாராவது சொல்லுவானாண்டு? இன்றைக்கு ஊர்ல பல சேவைகளை செஞ்சு, ஊர்ல பல நன்மைகளை செஞ்சு ஒரு சின்ன ஒரு விஷயத்துல மாட்டிட்டாருன்னா அதைத்தான் தூக்கி பிடிக்கிறது. 1000 கர்மம் செஞ்சதை பேசவில்ல, 1000 சேவைகள் செஞ்சதை பேசவில்ல, இந்த சமூகத்துக்கு செஞ்ச நலவுகளை பத்தி பேசவில்ல, இந்த சமூகத்துக்கு செஞ்ச தொண்டுகளை பத்தி பேசவில்ல, என்னத்தை செஞ்சார் இவரு? இவரை பிடிச்ச அந்த சின்ன துரும்பத்தான் பெருசுபடுத்தி கேவலப்படுத்துறாங்க. இது ஒரு முஸ்லிம் தன்மை அல்ல. இது ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, அபூ லஹபுடைய மகள் ஸுர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அபூ லஹப் யாரு? அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சா, வாப்பார சகோதரன். இந்த அபூ லஹப் செஞ்ச அநியாயம் என்ன? ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முகத்துல மண்ணள்ளி வீசினவன், தப்பன் லக யா முஹம்மத் அலிஹாதா தஅவதனா, முஹம்மதே நீ மண்ணோட மண்ணா போ, இதுக்கா எங்களை நீ கூப்பிட்டு? நவுது பில்லாஹி மின் ஸாலிக். யார் சொன்ன?
அபூலஹப் சொல்ற, இதுக்காக எங்களை நீ கூப்பிட்ட, நீ மண்ணோட மண்ணா போன்னு சொல்லி திட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பேச்சும் பேசல, தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தான். என்னன்னு பேசுற, பாப்பார சகோதரன் இல்லையா, திரும்ப பேச இயலாது. வானத்துக்கு மேல இருக்கிற ரப்போ ரோஷம் கொண்டான். அவன் தாங்கிக் கொள்ளல, ரசூலுல்லாஹ் தாங்கிக் கொண்டாங்க, அல்லாஹ் தாங்கல்ல. எந்த வார்த்தையை சொல்லி இந்த அபூலஹப் ரசூலுல்லாஹ் மூஞ்சில மண்ணை வீசினானோ அதே வார்த்தையை சொல்லி ரப்புல் ஆலமீன் தப்பத் யதா அபீ லஹப் வ தப், எந்த கையால ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சில மண்ணை வீசினானோ அந்த ரெண்டு கையும் மண்ணோட மண்ணா போகட்டும் என்று அல்லாஹ் சபிச்சு ஆயத்தை இறக்கிறான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட அபூலஹபுடைய மகள் தான் துர்ரா. இந்த துர்ரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் பொம்பளை. இவ ஒரு சபையில இருக்கிற நேரம் சில பொம்பளைகள் சேர்ந்து அபூலஹப திட்டினாங்க, ஏசினாங்க. மகளுக்கு தாங்க முடியல. மகளுக்கு தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய ரசூலுக்கிட்ட வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ், இந்த பொம்பளை எல்லாரும் இந்த வாப்பா பிடிச்சி ஏசுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன, சரிதானே, அவங்க ஏசுறதுல நியாயம் இருக்குதானே, உங்க வாப்பா என்ன திறமான ஆளா, ஒரு வாப்பா திறமான ஆளா, அவங்க ஏசுறது நியாயம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்களா? கூப்பிட்டாங்க அந்த பொம்பளையில. அந்த பொம்பளையில கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ பொம்பளையிலே, மௌத்தா போனவங்களை ஏசவானாம், அதை ஏசுறத்தால உசுரோட இருக்கிற பிள்ளையோட உள்ள நோகுது, உசுரோட இருக்கிற பிள்ளையோட உள்ள நொந்து போகுது, அதனால ஏசவானா. இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் காட்டி தந்தது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்றது அஹ்லாக், நல்ல குணத்தோட நல்ல பண்போட நாங்க வாழணும், நல்ல தன்மையோட நாங்க வாழணும். மேலானவர்களே, யாருக்கும் தொந்தரவு பண்ணப்படாது. அது பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. ரோட்டால போற நாயாக இருந்தாலும் அந்த நாய்க்கும் கல்லடிக்கிறதுக்கு ரைட் இல்ல. அப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரெண்டு ஹதீஸ புகாரி ஷரீஃப்ல காணக்கூடியதாக இருக்கு. ரெண்டு மிருகங்களோட நடந்த விஷயம், ஒரு பூனையோட நடந்த விஷயமும் ஒரு நாயோட நடந்த விஷயமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பொம்புல அவுலியா பொம்புல, வணக்கசாலி, தொழுகையாளி. இந்த பொம்புல நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னத்தால? ஒரு பூனையை கட்டி போட்டுட்டால. சுப்ஹானல்லாஹ். ஒரு பூனையை கட்டி போட்டு அது அவுச்சு விடவும் இல்லை, சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, பூனை செத்து வைத்து அந்த பூனையால நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பொம்பளையை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எப்படிப்பட்ட பொம்பளை? நடத்த கட்டவள், அவளோட வாழ்க்கையில் அமலே செய்யல. ஆனா ஒரு நாயோட நடந்த விஷயம், ரோடால வாரால் நாய் தாகத்தோட இருக்கி தன்னுடைய முந்தானியை எடுத்து அங்க கிணத்துக்குள்ள போட்டு அந்த கிணத்துல வந்த தண்ணியை எடுத்து முறுக்கி நாயுத வாயில வைக்கிறார். நாயுடைய தாகத்தை தீர்த்தத்தால நடத்த கட்ட பொம்பளைய அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்கன்னா சுவர்க்கவாதின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் யார மானத்திலையும் விளையாட விரும்பல, யார மனசையும் நோகடிக்க விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் முடிச்சிட்டு இப்ப எல்லாரும் சஹாபாக்கள் வந்திருக்கிறான். கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்துக்கு வந்தா எல்லாரும் சாப்பாடு எல்லாம் அடிச்சுட்டு சஹாபாக்கள் கைவார அடிச்சுட்டு இருக்கிறான். சஹாபாக்கள் பேசிக்கிட்டு கழிச்சிருக்கிறான் அந்த போற வாயில். அப்படித்தானே கல்யாண வீடுகள் வந்தா
சில கல்யாண வீடுகள்ல பாட்டும் கூத்தும் காட்சிகளும் டான்ஸுகளும் போத்தல்களும் என்னன்னு கேட்டா கல்யாண வீடா, இது மையத்து விடா. மையத்து விடுன்றத சோகமா இருக்கு. கல்யாண வீட்டுல என்ஜாய் தானே பண்ணணும். அதனால பாட்டை போட்டு ஆட்டம் கூத்து காசு விளையாடுறது போத்தல் அடிக்கிறது எல்லா ஜாதியும் நடக்குது. அதாவது நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, அப்படி போத்தல் அடிச்சு கொண்டு கூத்து போட்டு கொண்டு இருக்கிறதும் அநியாயம், பாவம். இன்னத்தொண்ட உள்ளத்தை இன்னத்தனுடைய மானத்தில் விளையாடுறோம், இன்னத்தனுடைய மனுஷன் மனசை உடைக்கிறோம். எத்தனை பேர் தூங்க விடாம தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்க சஹாபாக்கள் சாப்பிட்டு போற மாதிரி இல்லை. எல்லாரும் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, பேசிட்டு காய்ச்சிட்டு. என்ன ரசூலுல்லாஹ் வீடு என்ன பெரிய பங்களாவா இல்ல பிளேசா? சின்ன வீடு, பொம்பளைகள் உள்ளுக்குள்ள, ஆம்பளையெல்லாம் வெளியில. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு எழும்பிட்டு போங்களே பாப்பான்னு சொல்லிக்க மனசு இல்லை. சாப்பிட்டா எழும்பிட்டு போங்களே என்று சொல்றதுக்கு மனசு. அப்படி சொன்னாலும் மனசை நோகடிச்சிருவோமோ என்ற எண்ணத்தோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல இருந்ததை விளங்கி கொண்டான். உடனே வசனத்தை இறக்கிறான். இதா துஈதும் ஃபதுகுலு வ இதா தஇம்தும் ஃபந்தஷிரு. சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா போங்க, சாப்பிட்டு முடிஞ்சா போய்த்திருங்க. ஆயத்து இறங்குது. இப்ப ரசூலுல்லாஹ் வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் எழும்பி ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களை மன்னிச்சிருங்கோ, உங்களை நாங்க நோகடிச்சிட்டோம், உங்களை உள்ளத்தை நாங்க உடைச்சிட்டோம் என்று சொல்லி சஹாபாக்கள் மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான விஷயத்திலையும் உள்ளத்துல என்னது நோகடிக்கிறது விரும்பல. இன்னைக்கு நாங்க பாவிக்கிற வார்த்தைகள் எப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறோம், எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பாவிக்கிறோம். சில பேருக்கு சில குறைபாடுகள் உள்ளவங்களை அவங்கள பார்த்து எவ்வளவு கிண்டல் பண்றோம். கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்க, அன்புக்குரியவர்களே பெரியார்களே கவனமாக இருங்க. சில ஊர்கள்ல சில மூளை வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கண்டம் பண்றது, நீங்க யோசனை பண்ணி பாருங்களே. இதே நிலைமை இதே புள்ள உங்களுக்கு இருந்தா உங்க குடும்பத்துல இருந்தா அதை கிண்டல் பண்ண கேள்வி பண்ண எப்படி நோகம் உங்களுக்கு? அல்லாஹ் பயந்துக்கும். இதெல்லாம் அல்லாஹ் பிடிச்சிருவான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு அமலை சொல்லித்தாங்க. ரெண்டு அமலை சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று தக்வல்லாஹ், மற்றது ஹுஸ்னுல் குலுக். அதுக்கு பின்னால் அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் நிறைய பேர் நரகத்துக்கு போறாங்களே, என்னத்தால நரகத்துக்கு போறாங்க, ஏன் நரகத்துக்கு போறாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. அல் ஃபமு வல் ஃபர்ஜு. இந்த நாக்கும் உண்ட அகமும் உண்ட மர்மஸ்தானம், இந்த ரெண்டாரையும் நீ நரகம் போகிறா. இந்த நாக்கு பொல்லாத சாமான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கு. அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கு. ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க போறல்ல. அது மாதிரி ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்தை நீ தஹஜ்ஜுத்ல எழும்பி எத்தனை ஆயிரம் இஸ்திக்பார் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கிறல்ல. நீ காபாவுக்கு போயிட்டு காபாவுடைய கேட்டை பிடிச்சு கொண்டு நீ தௌபா கேட்டாலும் மன்னிக்க போறல்ல. நீ சதகாவை கொடுத்து எத்தனை லட்சம் சதகாவை கொடுத்துட்டு நீ மன்னிப்பு கேட்டாலும் இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறல்ல. நீ 1000 தடவை சுஜூதுல விழுந்து நீ இஸ்திக்பார் செஞ்சாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறல்ல. என்ன பாவம் அது? என்ன பாவம்? இன்னத்தனுடைய குறைய அங்க இங்க சொல்லி தெரிஞ்சது, இன்னத்தனுடைய மானத்தை அங்க இங்க பரப்பினது. குர்ஆன்ல 2 சூரத் இருக்குங்க. 2 சூரத்தும் வைலண்ட் ஆரம்பிக்குது.
வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா வயலுல் லில் முத்தஃபிஃபீன் என்று 2 சூரத்து. இந்த 2 சூரத்தும் ஒன்று மனுஷனுடைய மானத்தில விளையாடினவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் சபிக்கிறான். அதே போல மனிதர்களுடைய பொருளாதாரத்தில் விளையாடினவன் இவனுக்கும் அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்தட்டும் என்று அல்லாஹ் சபிக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாபத்தில இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளும். அதனால உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கை இருக்கு. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொண்டு எங்கட நாவ எங்கட பேச்ச கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். யார கல்வியை நாங்க உடைச்சிடக்கூடாது, யார மானத்திலையும் நாங்க விளையாடிடக்கூடாது, யார பத்தி நாங்க பேசப்படாது. அப்படி பேசணுமா உங்களை பத்தி பேசுங்க, அப்படி பேசணுமா உங்க உமா பத்தி பேசுங்க, அப்படி பேசணுமா உங்க வாப்பா பத்தி பேசுங்க. அப்படி பேசுறதால உங்க வாப்பாக்கு சரி நன்மை போகட்டும், உங்களோட உமாக்கு சரி நன்மை போகட்டும். இன்னொருத்தர பேசி பேசி நீங்க அமல்களை கொண்டு வந்து அங்க குவிச்சிருப்பீங்க, கடைசியில ஒரு அமலும் இல்லாம நஷ்டவாளி. எல்லா அமல்களும் தவறுபடியா வைக்கிறோம். அவரை இவரை பேசுறதால எல்லா அமலுமே வைக்கிறோம், நஷ்டத்துல வைத்து விழுந்துருவீங்க. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில நல்ல முறையில உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எமது பெற்றோர்களை மன்னிப்பாயாக, எமது மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்கள் பிழைகள் எல்லாம் நீ மன்னிப்பாயாக. எமது இறுதி முடிவு அழகாக்கி தந்தல்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.